ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அளவு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸாக 150 கிராம்ஸ் மெஷர் பண்ணி வச்சுருந்த மைதாவை சலிச்சு எடுத்துக்கலாம். அது கூட 20 கிராம்ஸ் கோகோ பவுடர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸாக 2 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட 150 கிராம்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அண்ட் பட்டர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் இந்த பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் வச்சு அதில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் ப்ரௌனி பேட்டரை ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே டாப்பிங்ஸாக நான் பாதாமை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் நான் ஹை ஃப்ளேமில் குக்கரில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் பேட்டரை உள்ளே வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ப்ரௌனி ஸ்மூத் அண்ட் ஸ்பான்ஜியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரெடி.